Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க பார்க்க போறோம். தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நாங்க எப்படி தீபாவளிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி தான் இந்த vlogல நான் உங்களுக்கு காட்ட போறேன். நான் தீபாவளிக்கு செஞ்சிட்டு இருக்க பலகாரங்கள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இந்த வருஷம் தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாமே வந்து உங்க கூட இந்த vlogல ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. தீபாவளிக்கு நம்ம வந்து பலகாரங்கள் செய்கிற டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருக்கும். அதுவும் என்ன மாதிரி இங்கே அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளாக தான் எல்லா வேலைகளும் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அன்னைக்கு வந்து சமையல் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பெசரட்டு தோசை செஞ்சிட்ருக்கேன். காலையில் இந்த தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் மித்த வேலைகள்லாம் பார்க்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா இந்த பாருங்கள் 3 பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அலசிக்கலாம். இது சேர்த்து நம்ம செய்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் சில நேரம் அரிசி சேர்க்காமையும் பண்ணுவேன், அந்த தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக தான் வரும். பட் அரிசி சேர்த்திங்க அப்படின்னா நல்லாவே சூப்பர் கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா அதை அலசிட்டு நம்ம ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் தீபாவளிக்கு இந்த வருஷம் வாங்கியிருக்க சாரீஸ் அண்ட் சல்வாரை காட்ட போகிறேன். நான் இதெல்லாமே இப்போ இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அதனால் நான் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். தீபாவளிக்குன்னு நான் எது யூஸ் பண்ண போகிறேனோ அதை மட்டும் உங்கள் கூட நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சாரீ பாருங்கள். இது வந்து மல்மல் காட்டன் சொல்லுவோம் இல்லையா, சாஃப்ட் காட்டன். அதே மாதிரி இதில் வந்து பாம் இருக்கும். ஸோ இதை வந்து பாம் சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாரீ தான் இது. சாரீ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பல்லு, ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷனில் தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரீ. அதே மாதிரி இந்த பிளாக்ல வருது இல்லையா ஸ்ட்ரைப்ஸு, அதுதான் அதோட ப்ளவுஸ். பட் நான் இந்த ப்ளவுஸ் தைக்கல, இதுக்கு தனியாக நான் வந்து ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இக்காட்டில். ஸோ அதை தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த சாரீ கூட வியர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், வாஷ் பண்ண சாரீ மாதிரி. அதனால் எனக்கு எப்பயுமே இந்த மல்மல் காட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதில் ஒரு ஷேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு காட்டன் சாரீ தீபாவளிக்கு யூஸ் பண்ண போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வர ஒரு தீபாவளி ஈவெண்ட்டுக்கு நான் வந்து கட்டலான்னு சொல்லிட்டு பட்டு சாரியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பட்டு சாரீ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெரைட்டி. இந்த பட்டு சாரீ பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனில் இருந்தது. கடையில் பார்த்தனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் சரி உடனே எடுத்துட்டேன் இதை. அதுக்கப்புறமா தான் மித்த சாரீஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ இதோட பார்டர் பாருங்கள், இந்த மாதிரி லேஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது சாரீ பார்க்குறதுக்கே. உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு இதோட கலர் தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறப்ப இது ரொம்ப நல்ல கலர் காம்பினேஷனில் இருக்கும். பார்டர் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் வரும். கீழே வந்து இந்த மாதிரி பெரிய பார்டர் இருக்கும், மேலே வந்து சின்ன பார்டர் இருக்கும். ஸோ அந்த டைப்பில் இருக்கும். சாரியோட ஆக்சுவல் கலர் என்னன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் நவாப்பழ கலர், பார்டர் வந்து ப்ளூ கலரில் வரும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நவாப்பழ கலரில் நம்மளுக்கு டிசைன்ஸ் இதெல்லாம் இருக்கும், சரி ஒர்க்கெல்லாம். ஸோ இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக நான் ப்ளூவில் வந்து ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். அடுத்ததான் இந்த சல்வார் பாருங்கள். இது நானே தான் ஸ்டிச் பண்ணேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன். இந்த சல்வார் வந்து சில்க் சல்வார் தான். அது ரொம்ப நல்ல சாஃப்டான மெட்டீரியல். இதுக்கு வந்து நான் 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். இது நான் வந்து neidhal.comல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சீக்கிரமே அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. பேக் சைட் நெக்குக்கு மட்டும் நான் இந்த மாதிரி ரோப் அட்டாச் பண்ணிட்டேன். ரோப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நெக் ஃபால் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ரோப் இருந்தது அப்படின்னா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் நான் ரோப் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த சல்வாருக்கு பாட்டம் பார்த்திங்கன்னா இதுதான் அதோட பாட்டமு. பட் நான் வந்து இதுக்கு மேட்சிங்காக லெகின்ஸ் போட்டுக்கிட்டனால எனக்கு லெகின்ஸ் தான் ஆக்சுவலாக பிடிக்கும். ஸோ அதனால் நான் அது மேட்சிங்காக வாங்கிட்டேன். அதனால் இந்த சாட்டன் ஃபேப்ரிக் மாதிரி இருந்த அந்த சல்வாரோடதை நான் வந்து லைனிங்க்கு யூஸ் பண்ணிட்டேன். அது வந்து நல்ல மேட்சிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து துணி வேஸ்ட் பண்ணாமே இந்த மாதிரி லைனிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லைனிங்க்கும் யூஸ் பண்ணிட்டேன். நல்ல நீட் ஃபினிஷாக வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவுட்கம் வந்ததுக்கப்புறம்.
நம்மளே ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு முடித்ததுக்கப்புறமா. அதோட துப்பட்டா பார்த்தீங்கன்னா இதுதான், நல்ல ஒரு டிசைனர் துப்பட்டா. அதுலேயும் வந்து உங்களுக்கு பார்டர் ஜரி ஒர்க் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஜரி பார்டரும் இருக்குது. ஸோ இந்த இதுதான் நான் வந்து தீபாவளி அன்னைக்கு வியர் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் தான் வந்து நான் இந்த வருஷம் தீபாவளிக்காண்டி வாங்கின ட்ரெஸ்ஸஸ். ப்ளஸ் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். தனியாக உங்களுக்கு கலெக்ஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான் செய்வோம். ஸோ அதனால் அதுக்கு மாவு இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் வந்து இட்லி மாவுக்கும் நேற்று நைட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ அரைச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சாச்சு. உளுந்து அரைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு நம்ம அரிசியும் அரைச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரி இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாலே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் மாவு இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பெசரட்டு தோசைக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு. ஒரு பிளெண்டர் ஜாரில் நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து தேவையான அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசி இதெல்லாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். ஒரு 2 மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்துடும். அது டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வைக்கலாம். ஸோ இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நான் வந்து அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய கொத்தமல்லி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நிறையா சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் மாவு. ஏன்னா தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் நான் அதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாவு வந்து 1 வாரம் வரைக்கும் நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா. வெயில் இருக்க இடத்துல இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ தோசை ஊற்றிடலாம். நல்லா பாருங்கள், நம்மளுக்கு தோசை ஊற்றுறதுக்கும் நல்லா ஈஸியாக நல்லா வரும் மாவு. இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மல் தோசையை விட இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அடை தோசை மாதிரி தான், ஏன்னா பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து அடை தோசை அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகாது. இப்போ நல்லா ஒரு சைடு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பிட்டு நல்லா அதை வந்து வேக வச்சுக்கலாம். இந்த தோசைக்கு எல்லா விதமான சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இஞ்சி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். ஸோ இதோட சர்வ் பண்ணிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் 1 by 1 நான் பார்க்கலான்னு நினச்சிருக்கேன். மாவு அரைச்சி முடிச்சாச்சு. ஸோ அந்த ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு பலகாரங்களுக்கு ரெடி பண்ணலாம். நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்கேன். நம்மளோட கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ராயர் நான் வந்து வச்சுட்டு அதில் புதுசாக வாங்கின ஸ்டாண்ட் மிக்சரை வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய மிக்ஸ் ஸ்டாண்ட் மிக்சர். இது வந்து மாவு பிசைகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அது நல்ல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் நான் இந்த மாதிரி சைடில் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்மளுக்கு முறுக்கு மாவு பிசைகிறதுக்கும் இந்த மிஷின் நல்லா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ முறுக்கு தட்டை எல்லாத்துக்குமே வந்து உளுந்த மாவு தேவைப்படும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அரைச்சிட்டு சளிச்சிக்க போகிறேன். இப்போ முறுக்கு சுடுறதுக்கு இங்கே ஒரு பேனில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சூடாகிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த எண்ணெயும் கரெக்டாக காஞ்சிரும். இப்போ உளுந்த மாவு வந்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா அதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் குறுன இருந்தால் கூட நம்ம முறுக்கை எண்ணெயில் சுடுறப்போ வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா இதை வந்து சளிச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து பூண்டு கார முறுக்கு தான் செய்ய போகிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுக்கு தேவையான மிளகாய் பூண்டு இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் மிக்சரில் இருக்க பவுலில் எடுத்து அதில் வந்து நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வறுத்து அரைச்ச உளுந்த மாவையும் அளந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா, இன்றைக்கி ரெடிமேட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் சேர்த்தாச்சு. மித்த எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு.
இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் மிக்சரில் டோ நீடிங் அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஒரு ஹூக் டைப்பில் வரும். ஸோ அதை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுலில் முறுக்குக்கு தேவையான எல்லா பொருட்களுமே சேர்த்தாச்சு. பெருங்காய தண்ணி மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா பெருங்காயம் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து அப்படியே மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு வந்து தெறிக்காமல் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு லிட்டும் இருக்குது மாவு தெறிக்காமல் இருக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு அது வந்து மாட்டினா வீடியோவில் சரியாக தெரியாதேன்னு சொல்லிட்டு அதை நான் கலட்டி தனியாக வச்சுருக்கேன். அது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு தெரிச்சாலும் பிரச்சனை இருக்காது. இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி மினிமம் ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு மாவு தெறிக்காமல் சூப்பராக நீட் பண்ணிடும். நான் வந்து ஊற வச்சுருந்த பெருங்காய தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து மாவு பிசைஞ்ச பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு சூப்பராக பிசைஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக போச்சு நம்மளுக்கு இந்த வேலை. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி முறுக்கு அச்சில் எடுத்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து முறுக்கு புழிஞ்சிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சுருக்கேன். அந்த ஷீட்டில் தான் நான் எப்போயுமே முறுக்கு செஞ்சேன்னா அதில் புழிஞ்சு வச்சுப்பேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் முறுக்கை எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதில் அட் அ டைம் ஒரு 8லேருந்து 9 முறுக்கு, ஒரு மீடியம் சைஸ் முறுக்கு வந்து நம்ம புளிய முடியும். ஸோ அதனால் மொத்தமாக நான் இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெயில் எடுத்துகிட்டு போய் அப்படியே சேர்த்துப்பேன். இந்த முறுக்கு ரெசிபி வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் தனியாகவே ரெசிபி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ முறுக்கு எல்லாமே புளிஞ்சாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. நான் வந்து ஒவ்வொரு பேட்சாக அந்த மாதிரி முறுக்கை வந்து எண்ணெயில் சேர்த்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து ஓவர்லோட் பண்ணக்கூடாது. ஓவர்லோட் பண்ணிங்க அப்படின்னா முறுக்கு வந்து சரியாக வேகாது. அதே மாதிரி உங்களுக்கு முறுக்கு உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எண்ணெய்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து முறுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பலகாரங்கள் செய்கிறனால ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் ஹெல்ப் பண்ணுவார் தீபாவளி டைமில். ஸோ இன்றைக்கி வந்து முறுக்கு புளியறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். சரி, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு உலக்கு எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து இங்கிட்டு நான் முறுக்கு வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். அவர் வந்து இங்கே எனக்கு கொஞ்சம் புளிஞ்சு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பலகாரம் செய்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ முறுக்கெல்லாம் சுட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சம்படத்தில் நான் வந்து கீழே டிஷ்யூ பேப்பர் சேர்த்து இந்த மாதிரி சுட்ட முறுக்கு எல்லாத்தையும் அதில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு 10 நாள்லேருந்து 15 நாளைக்கு சூப்பராக இருக்கும். இந்த முறுக்கு கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தட்டைக்கும் நான் வந்து மாவு பிசைஞ்சிட்டேன். அதை பிசைஞ்சதுக்கப்புறமா தட்டையும் இந்த மாதிரி சுட்டு எடுக்க ஆரம்பிச்சாச்சு. தட்டை ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறனால நான் டீட்டெயிலாக எதுவும் காட்டலை. இப்போ அடுத்ததாக இந்த வருஷம் நான் ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பாக் தான் செய்கிறேன், கீ மைசூர் பாக். அதுக்கப்புறமா தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் தீபாவளி பாட்லாக் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டு வீட்டில். ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் இதெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ வந்து குலாப் ஜாமுனும் செய்யலான்னு நினச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து தீபாவளிக்கு ஸ்வீட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த கீ மைசூர் பாக் தான். ஏன்னா நான் நெய்பருக்குலாம் கொடுப்பேன். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு முறுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மைசூர் பாக் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய கீ மைசூர் பாக் வீடியோ வந்து நான் கொஞ்ச நாளாக அது வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. ஏன்னா அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. அதனால் நான் வந்து அதை ப்ரைவேட் ஆக்கியிருக்கேன். உங்களுக்கு நான் சீக்கிரம் வந்து அந்த வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அந்த ரெசிபி வந்து நிறைய பேர் என்கிட்ட மெயில் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பீங்க, அந்த வீடியோ இங்கே காணோம் அப்படின்ட்டு. அது நான் சீக்கிரமே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதத்தில் நம்மளுக்கு வரும். சூப்பராக சாஃப்டாக இருக்கும் கடையில் வாங்குற மாதிரியே. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு மைசூர் பாக் எல்லாம் ரெடியானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு நம்ம வேணுங்கிற சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடையாமல் நல்லா வரும். இப்போ நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கீ மைசூர் பாக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காலையிலேருந்து நிறையா சமைச்சிருக்கனால நம்ம வந்து டிஷ்வாஷரில் பாத்திரங்கள் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை நம்மளுக்கு முடியும். இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு இல்லாத டைமில் நம்மளுக்கு டிஷ்வாஷர் தான் வந்து ஒரு ஹெல்ப்பர். ஸோ பாத்திரங்கள் எல்லாத்தையும் அது உள்ளே லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா மித்த க்ளீனிங் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாம் லோட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து சிங்க் ஏரியாவையும் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா பலகாரங்கள்லாம் சுட்டனால கொஞ்சம் எண்ணெய்லாம் நிறையா இருந்தது சிங்கில். ஸோ அதனால் ஃபுல்லாக நல்லா டீப் க்ளீன் ஷிஃப்ட்லாம் போட்டு நல்லா டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப் அதுக்கப்புறமா அடுப்பு இதெல்லாம் தொடச்சிட்டோன்னா கிச்சன்
க்ளீனிங்கும் முடிஞ்சிரும். ஸோ நான் வந்து சூப்பராக இப்போ தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டேன். தீபாவளி அன்னைக்கு நம்ம காலையில் குக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் தீபாவளி அன்னைக்கு பண்ண போகிறோம். மற்றபடி பலகாரங்கள் மாவு எல்லாமே நம்மளுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு தீபாவளி பிளானிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு பாட்லாக் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறனால அது வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். அன்னைக்கு நிறையா சமைக்கணுன்றனால. ஸோ அதனால் நான் வந்து முன்கூட்டியே என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்களும் தீபாவளிக்கு சூப்பராக ரெடி ஆகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பலகாரங்கள்லாம் செஞ்சீங்க, இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பலகாரம் செய்கிறப்பையும் சரி வெடி வெடிக்கிறப்பையும் சரி சேஃபாக பண்ணுங்கள். சேஃபான தீபாவளியை கொண்டாடுங்க. எல்லாருக்குமே நான் இப்போவே அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபீஸ்லாம் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் நான் வந்து இந்த 3 பலகாரங்கள் மட்டும்தான் செஞ்சுருக்கேன், மற்றபடி எதுவும் செய்யலை. ஸோ நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்றதை மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.